பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு, மோடி குடும்பமா எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைப்போம். எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைப்போம். நாங்கள் எப்பவுமே ஒரு குடும்பமாக தான் கூட்டணி வரவங்களை எல்லாரையும் ஒரு குடும்பமாக தான் நடத்துறது. இன்றைக்கி மின்மினி பூச்சி ஒன்று வந்திருக்கு. அந்த மின்மினி பூச்சியை நம்பி கூட்டம் இருக்கும், ரசிகர்கள் கூட்டம் இருக்கும். எவனும் தொண்டனா மாறல. சிறுபான்மையர்கள் நாங்கள் தான் எல்லாமே பண்ணுறோம், நாங்கள் தான் பாதுகாவலர்லாம் அதுதான் சொல்றேன். நீங்கள் தாண்டா தீவிரவாதி முத்தர குத்தனவங்கன்னு. நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது மட்டும் ஏன் குண்டு வெடிக்குது? மத கலவரத்தை உண்டாக்க தானே. அதிமுகவில் இருந்து போன 11 பேர் திமுகவில் மந்திரியாக இருக்கலாம். முக்கிய பொறுப்பாளர் மந்திரி திமுகவில் யாருமே கிடையாதா? திமுக இருக்க அந்த என்னடான்னு ஒரு சூடு சொரணை இருக்காதா? வெக்கமான இருக்காதா? நம்ம கட்சியில் உடைச்சி பாடுபட்டவன் எத்தனையோ பேர் இருக்கான். அதிமுகலேருந்து வந்தவன் எல்லாம் மந்திரியாக இருக்கான். ஒரு எம்பி கூட ஆகலை, ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை, ஒரு எம்பி எம்எல்ஏ கூட ஆகலை. நீ மக்களுக்காக என்ன போராடின? உயரமான பஸ்ஸில் ஏறி ஒரு 1/2 மணி நேரம், இப்போ தான் 1/2 மணி நேரம், இதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் 15 நிமிஷம் 2-3 கூட்டம் பேசுனீங்க. இதுவா 41 பேர் செத்து போயிட்டாங்க. புறவாசல் வழியாக ஓடுற திருச்சி விமான நிலையத்திலையும் மதுரை விமானத்திலையும் எல்லா பத்திரிகையாளர்களும் கூப்பிட்றாங்க. கண்டும் காணாமல் ஓடி போகிறேன். எதையாவது ஒழுங்காக பேச தெரியுதா? எப்படி இப்படிப்பட்ட ஒரு முட்டாள் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்குமே சொல்லிட்டு பொதுமக்கள். ஏன்னா அவர் ஒன்றுமே தெரியாதுங்க. ஒரு மரமண்ட பொம்மை முதல்வர். இப்படிப்பட்டவரையா தேர்ந்தெடுப்பாங்க மக்கள்? தலையா உலக நாடாக காரி துப்புது. வணக்கம் சார். வணக்கம் மானுஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. மோடியின் குடும்பமா ஒன்னா செயல்படுவோம்னு சொல்லிட்டு எடப்பாடியாரின் சந்திப்புக்கு பிறகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. அதிமுக பாஜக தேர்தல் வியூகம் என்ன? அருமையான கேள்விமா. இன்றைய நிகழ்வு இது. இன்றைய நிகழ்வில் கிரீன்வேஸ் சாலையில் இருக்கிற நம்ம எடப்பாடியார் வீட்டுக்கு பியூஷ் கோயல் வந்திருக்கார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மோடியின் குடும்பமாய் எடப்பாடியார் தலைமையில் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு. கழகம் ஒரு குடும்பம், குடும்பமே கழகம் தான் திமுக. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கழகம் ஒரு குடும்பம். அந்த குடும்பமாக இருக்கிறது தான் நாங்கள். குடும்ப உறவோடு இருக்கிறவங்க தான் அதிமுக. திமுக கழகமே குடும்பம் அவங்க. ஏன்னா எத்தனை பேர் இப்போது இவங்க செம்மொழி மாநாடு நடத்தினாங்க திமுக. மேடையிலேயே கீழே முதல் வரிசை 2வது வரிசை பேரிகார்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருணாநிதி குடும்பமே அதை ஆக்கிரமிச்சு. ஆக்டோபஸ் குடும்பம் தன்னை பெரிய வலையாக அப்படியே கை காலெல்லாம் விரித்து அந்த குடும்பமே ஆக்கிரமிச்சிருந்தது. ஆனால் அதிமுக அப்படி இல்லை. புரட்சித் தலைவருக்கு வாரிசு கிடையாது. அவர் நிர்கதியாக விட்டுட்டு போனார் கட்சியை. அவர் நிர்கதியாக அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கருணாநிதி கிட்ட போராட்டம். அவருக்கு கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்கினதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அது வரலாறு. அது எல்லாருக்கும் மறுக்க முடியாத ஒன்று. திமுக காரனே மறுக்க மாட்டான். ஈவன் இன்னும் கேட்டிங்கன்னா அண்ணாவை முதலமைச்சர் ஆக்கினதே எம்ஜிஆர். இந்த திமுகன்ற இயக்கத்தை பெருசாக வளர்க்குறதுக்கு. அண்ணா இருக்கும்போது, புரட்சித் தலைவர் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி கிட்ட வந்தது. கருணாநிதி கிட்ட வரும்பொழுது திருவாரூர் முன்னேற்ற கழகமாச்சு. அப்புறம் திருவாரூர் முத்துவேலர் கருணாநிதி ஆட்சி திமுக. அது அப்படியே பெருகி திருடர்கள் முன்னேற்ற கழகமாகி போச்சு. ஆனால் பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு, மோடி குடும்பமாக எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைப்போம். எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைப்போம். நாங்கள் எப்பவுமே ஒரு குடும்பமாக தான் கூட்டணி வரவங்களை எல்லாரையும் ஒரு குடும்பமாக தான் நடத்துறது. அந்த வகையில் அவர் சொன்னது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. உண்மையாகவே நாங்கள் குடும்ப பாங்கோடு தான், பாசத்தோடு தான், பற்றோடு தான் பழகுவோம், எங்ககிட்ட கூட்டணியாக இருக்கிற வரைக்கும். ஆனால் கொள்கையில் முரண்பாடு வரும்பொழுது எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய நேரத்தில் எதிர்ப்பு தெரிவித்தோம், ஆதரவு தெரிவிக்க வேண்டியதில் ஆதரவு தெரிவித்தோம். இப்படி நாங்கள் சகஜமாக தான் நடப்போட்டுருக்கோம். அது அருமையாக சொல்லியிருக்கார் பியூஷ் கோயல். இதில் தவறான எண்ணங்கள் யாருமே எடுத்துக்கக்கூடாது. ஒன்று. அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க?
எப்படி தேர்தல் வியூகம். தேர்தல் வியூகம்ன்றது எடப்பாடியார் வந்து ஆரம்ப கால கட்சியிலிருந்து பார்த்து ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், ராஜ்யசபா எம்பி, எம்எல்ஏ, அதுக்கப்புறம் மந்திரி, அதுக்கப்புறம் முதலமைச்சர், அம்மா மறைவுக்கு அப்புறம் எவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த இயக்கம் எப்படி போகும்னு நாங்கள்லாம் பரிதவிச்சுக்கிட்டு இருந்த டைமில் இந்த இயக்கத்தை ஒரு குடும்ப கட்சியாக மாறிடக்கூடாது. கருணாநிதி எப்படி கட்சியை தன் குடும்ப கட்சியை ஆக்கிக்கிட்டாரோ அந்த மாதிரி இன்னொரு குடும்ப கட்சியாக ஆகிடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி எவ்வளோ தியாகங்கள் செஞ்சு எவ்வளோ கிட்ட இருக்கிற துரோகிகளையும் சமாளித்து ஓ பன்னீர்செல்வம் போன்ற கட்சிக்கு துரோகிகள் தனிப்பட்ட முறையில் ஓ பன்னீர்செல்வம் பெரிய ஆளுமையானவரான்னு கேட்டால் கிடையவே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இது என்ன அப்படின்னும் போது புரட்சித் தலைவி அம்மாவுக்கு ஒரு சோதனை வரும்பொழுது சசிகலா என்ற நபரால் கை காட்டப்பட்டவர் தான் ஓ பன்னீர்செல்வம். ஆளுமை திறன் கிடையாது, ஆனால் பல லட்சம் கோடி சம்பாதிச்சுக்கிட்டவர். இந்த இயக்கம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்ததே, இந்த இயக்கத்துக்கு நாம் நன்றி உள்ளவனாக இருப்போம். கட்சி தொண்டர்கள் உங்கள்கிட்ட கிடையாது, மாவட்ட செயலாளர் உங்கள்கிட்ட கிடையாது, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் உங்கள்கிட்ட கிடையாது. நீ சொல்லி தான் நீக்கினாங்க டிடிவியும் அந்த அம்மா சசிகலாவையும், அம்மா வீட்டு வேலைக்காரி சசிகலாவையும் ஓ பன்னீர்செல்வம் ஜீரோ பன்னீர்செல்வம் சொல்லித்தான் கட்சியை விட்டு இவங்க நீக்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்சியில் வந்து உனக்கு உயர் பதவியாக ஒருங்கிணைப்பாளரை கொடுத்து துணை முதலமைச்சர் ஆக்கி உன்னை அழகு பார்த்தார் நம்ம எடப்பாடியார். அப்போ கூட அந்த 11 எம்எல்ஏ உங்கள்கிட்ட இல்லை, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க எடப்பாடியார்கிட்ட. ஆளுமை திறன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் செல்வாக்க கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி என்னென்ன வியூகம் வகுத்தாரோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரை வரவேற்கிற விதம் பார்த்திங்கன்னா மாடி அப்படி இருக்குது. அப்போது மக்கள்லாம் அவர் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டால் 4 வருஷம் காலத்தில் 2 வருஷம் கொரோனா, அரசு துறையில் இருந்து எந்த வருமானம் எல்லா துறையில் இருந்தும், அதை பதிவுத்துறையிலிருந்து, இபியில் இருந்து, மற்ற டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து யாருமே வேலைக்கு வராமல் இந்த 2 வருஷ காலத்தையும் சமாளித்து யாருக்கும் சம்பள பிடிப்பு இல்லாமல் எல்லா பணத்தையும் கொடுத்து பள்ளிக்கூடத்துங்கெல்லாம் இயக்க முடியாத காலத்தில் இந்த கட்சியை ஒருங்கிணைச்சு காப்பாற்றினார். இப்போ தேர்தல் வியூகம் எப்படி அமைப்பாருன்னு கேட்டிங்க. இப்படி எல்லா விதத்துலேயும் தான் ஒரு மனுஷனாக இருந்து தேர்தல் வியூகத்தை, அதாவது இவர் ஆட்சி காலத்தில் பாராளுமன்ற தேர்தல் இருந்தது. அப்போது சில புல்லுருவிகள் தன்னுடைய ஆளுமையை செலுத்துறதுக்காக நான் பன்னீர்செல்வத்தை சேர்க்குறேன், சசிகலாவை சேர்க்குறேன், டிடிவி தினகரை சேர்க்குறேன். நீ யார் எங்கள் கட்சியில் அவங்களெல்லாம் எடுத்து சேர்க்க? அந்த ஒரே ஒருத்தன், அது யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போதே தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒருத்தனால தான் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் போச்சு. அப்போ பிஜேபி பாடம் படிச்சுக்கிச்சு, இவனால தான் இந்த கூட்டணி. ஏன்னா இங்கே எப்படியும் ஒரு 25-30 சீட்டு வந்திருக்கும், அதை கெடுத்தவன் அந்த ஒருத்தனால தான் இந்த கூட்டணி பிரிஞ்சுதுன்றதை அவங்க படிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் பிஜேபிக்கு நயினார் நாகேந்திரன்ற ஒரு தலைமையை ஏற்படுத்தினாங்க. இப்போ கூட்டணி நல்லாவே சுமூகமாக போயிட்டுருக்கு. சுமூகமாக போகும்போது இந்த கூட்டணி வியூகம், தேர்தல் வியூகம் இதெல்லாம் வந்து எடப்பாடியார் நீங்கள் நான் கூட்டணியும் பார்த்துக்கிறேன், தேர்தல் வியூகத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் மாவட்ட செயலாளருக்கும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் மற்ற பொறுப்பாளர்கள் தலைமை பொறுப்பாளர்கள்கிட்டலாம் தேர்தலை எப்படி சந்திக்கிறது, மக்களை எப்படி நீங்கள் அணுகிறது, இதை மட்டும் பார்த்துங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு மீதி எல்லாத்தையும் எடப்பாடியார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இப்போ வழி நடத்திட்டு வர்றார் இந்த இயக்கத்தை. இப்போது இளைஞர்களோட வாக்குகளை கவர்றதுக்கு அதிமுக என்ன செய்ய போகிறாங்க? இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்ன பாருங்கள், கொரோனா காலத்தில் 2 வருஷம், அதாவது பிஇ படித்தவங்க சரி, எல்லா கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி, பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் போக முடியாத டைமில் எல்லாத்தையும் ஆல் பாஸ் ஆக்கினார்.
எதுக்காக? பல பிள்ளைங்க வந்து சோர்ந்து போயிடக்கூடாது படிப்பில், இவங்களுக்கு நாம் வந்து உந்துதலாக இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக ஆல் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாணவர்கள்கிட்ட கட்சிக்காரங்க நாங்கள் அவங்கெல்லாம் இளைஞர்கள் தானே, அவங்கக்கிட்ட நான் கட்சிக்காரங்களை எங்களை போனவங்க மறுபடியும் 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 சொல்ல ஆரம்பிக்கணும். இதுக்கு முன்னாடி 2021 தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக, அதாவது எடப்பாடியார் 4 வருஷம் ஆண்ட காலத்தில் முக ஸ்டாலின் என்ன பண்ணார்? ஊர் பஞ்சாயத்து மாதிரி அங்கே ஊரை கூட்டுவாங்க, ஒரு பெட்டியை வச்சுக்குவார், உங்கள் குறையெல்லாம் எடுத்துட்டு வந்து போடுங்க. நான் வந்து ஆட்சி அமைச்ச முதல் நாளே அதுக்கெல்லாம் ஒரு துறையை தனியாக அமைச்சு, அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அமைச்சு வச்சு, அந்த என்னென்ன உங்களுக்கு குற்றம் குறைகளோ அதெல்லாம் நான் தீர்த்து வைக்க பாடுபடுவேன், நீங்கள் நேரடியாக என்னை வந்து பார்க்கலாம். செயல்படுத்தினாரா? டீ கடையாக டீ குடிச்சிட்டு வந்தார், குதிரை வண்டியில் போனார், ரிக்ஷாவில் போனார், இப்படி ஊரை சுற்றி வந்துகிட்டே இருந்தார். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து டைம் கொடுக்கல எடப்பாடியார். ஏன்னா கட்சிக்காரங்க, துரோகிகள், விரோதிகள் இவங்கெல்லாம் வந்து இவரை வந்து மீண்டும் 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 அவரை டார்ச்சர் பண்ணதால் இந்த கட்சி பணி ஆட்டுறதே சரியாக இருந்தது. அப்படி இருந்தும் 175 தொகுதியை பார்த்துட்டு வந்துட்டார். 234 தொகுதியில் 175 தொகுதியை அவர் மீட் பண்ணி வந்துட்டார். இளைஞர்கள், இளம் பெண்கள் அப்படி பார்க்கும் பொழுது ஞாபகப்படுத்துவோம் கட்சிக்காரங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம புரட்சித்தலைவர் அம்மா வந்து பெண்களுக்கு அப்படி சொல்லி முன்னுரிமை கொடுக்குற மாதிரி அவங்கள வந்து போலீஸ் துறையில் அவங்க தான் இந்தியாவிலேயே முதல்ல ஏற்படுத்தினது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது ஸ்கூலில் இருந்தே நாப்கின் கொடுக்கறதுல இருந்து, சத்து மாவு கொடுக்கறதுல இருந்து, இப்படி எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அவங்க திருமணத்துக்கு +2 படித்தா 25,000மோ, அரை பவுன் தாலியும், டிகிரி படித்தா இன்னும் மேலே படிங்க, ஒரு உந்துதல் பாருங்கள், 50,000மோ, 1 சவரன் நகையும். இதை தொடர்ந்து எடப்பாடி நடத்திட்டு வந்தார். இன்றைக்கி அந்த திட்டங்கள்லாம் செயல்படாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பெண்களுக்காக தொட்டில் குழந்தையிலிருந்து, அதுக்கு முன்னாடி கள்ளிப்பால், நெல் போட்டு அந்த குழந்தைங்களை, பெண் குழந்தைங்களை சாகடித்தாங்க. பெண்ணுன்றது ஆண்களுக்கு சரிசமமாக வந்தால் தேசம் முன்னேறும். அம்மா அப்படி தான் அவர்கிட்ட இருக்கும் ஆளுமை சக்தி பாருங்கள் எப்படி இருந்தது அந்த அம்மாவோட. அந்த மாதிரி யார்கிட்ட பேட்டி எடுத்தாலும் ஒரு இளம் பெண்கள்கிட்ட யார் மாதிரிமா வரும், எனக்கு ஒரு ரோல் மாடல் யாருமா, புரட்சி தலைவி அம்மா தான் சொல்லுவாங்க அந்த குழந்தைங்க. அப்படி அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தில் இருந்து அதுக்கப்புறம் அவங்க கன்சீவ் ஆனால் அவங்களுக்கு ஒரு சத்து மாத்திரை, சத்து உணவு, இப்படியெல்லாம் கொடுத்து, அது இல்லாமல் தாய் வீடு மாதிரி இது என்ன வளக்காப்பு செஞ்சு அழகு பார்த்தவங்க, குழந்தை பிறந்த உடனே ஒரு குழந்தைகளுக்கு தேவையான எல்லா சோப்புலேருந்து பவுடர்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு கிட்டு அம்மா பெட்டகம்னு கொடுத்து, இப்படி பெண்களை பாதுகாத்து பெண்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு வரத்துக்கு அம்மா ரொம்ப பாடுபட்டாங்க. அதே போல் இளைஞர்கள் 10ஆம் வகுப்பு முடித்தவொடனே லேப்டாப் கொடுத்துட்டாங்க, உலகம் உங்கள் கையில். இன்றைக்கி அந்த திமுக ஆட்சியில் அந்த திட்டமே நிறுத்தியாச்சு. பெண்கள் பாதுகாப்பாக போயிட்டு வரணும் ஸ்கூலுக்கு, இலவச மிதிவண்டி கொடுத்தாங்க. இதையெல்லாம் மக்கள்கிட்ட நாங்கள் மீண்டும் சொல்ல, எங்கள் ஆட்சி காலத்தில் இப்படியெல்லாம் உங்ககிட்ட செஞ்சோம், இப்படியெல்லாம் உங்களை பாதுகாத்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனீங்கன்னா இலவச பாட புத்தகம் அப்படி இப்படின்னு எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். இளைஞர்கள்கிட்ட என்னம்மா, இளைஞர்கிட்ட சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் இளைஞர்கள் மீண்டும் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி மின்மினி பூச்சி ஒன்று வந்திருக்கு. அந்த மின்மினி பூச்சியை நம்பி கூட்டம் இருக்கும், ரசிகர்கள் கூட்டம் இருக்கும். எவனும் தொண்டனாக மாறலை. கடந்த வாரம் கூட பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டமோ எங்கேயோ ஒரு பெண் நிர்வாகி, தாவேகா பெண் நிர்வாகி வீட்டுக்குள்ளே அந்த ஊர் மாவட்ட செயலாளர் ராத்திரி அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். இந்த மின்மினி பூச்சி இருக்கான் பாருங்கள், அவனும் அந்த கட்சியை விட்டு எடுத்திருக்கான்.
அந்த மின்மினி பூச்சி இப்போ கிறிஸ்மஸ் விழா எல்லா பாதிரியாரும் சொல்லியிருக்கானுங்க 234 தொகுதிக்கும் நாங்கள் வந்து பாடுபடுவோம், உங்கள் வெற்றிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். யாருக்கு? அந்த மின்மினி பூச்சி பேர் என்ன? ஜோசப் விஜய். ஜோசப் விஜய்க்கு வந்து நாங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி அது அப்போவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு பாதிரியார் அதாவது அதிமுக வந்து ஜாதி மதம் இனம் இதுக்கு அப்பாற்பட்டதுங்க அதிமுக. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெருசலம் போயிட்டு வரத்துக்கு மானியம் அம்மா அறிவிச்சாங்க. மெக்கா மதீனா போயிட்டு வரத்துக்கு மானியம். தமிழ்நாட்டில் இருக்கிற மசூதிக்கெல்லாம் ரம்ஜான் காலத்தப்போ அரிசி கொடுத்தாங்க. பாகிஸ்தான் பிரதமர் பெனாசிர் பூட்டோ, எப்படி உங்களால் இதை முடியுது? இந்த திட்டத்தை எங்கள் நாட்டில் நாங்கள் செயல்படுத்தலான்னு இருக்கோம். மற்ற மாநிலமாக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், தமிழ்நாடை பார்த்து அம்மா உணவகம் மாதிரி வைக்கணும், ரம்ஜானுக்கு மற்ற மசூதிக்கெல்லாம் அரிசி கொடுக்கணும். இப்படியெல்லாம் ஒரு இது ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இது மதம் ஆச்சரியம் இல்லாத கட்சி, மத சார்பற்ற இயக்கம். பிஜேபி வந்து இவங்க மதச்சாயம் பூசுகிறாங்க. இவங்க மதச்சாயம் பூசுறதுக்கு காரணம் என்ன இருக்குது? எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டாங்க? எந்த கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டாங்க? யாரும் பாதிக்கப்படலையே. இதே கருணாநிதி காலத்தில் 1998 கருணாநிதி ஆட்சி காலம், கோயம்புத்தூரில் குண்டு வெடிக்குது. முஸ்லீம்களுக்கு இவர் ஒரு பட்டப்பேர் கொடுக்குறார், இஸ்லாமிய தீவிரவாதிகள். முஸ்லீம் தீவிரவாதிகள் பட்டப்பேர் கொடுத்ததே கருணாநிதி. 1998 பிப்ரவரி 14 நடந்த ஒரு விஷயம் இது. அதுக்கப்புறம் இப்போ 2022 கோயம்புத்தூர் கார் குண்டு வெடிக்குது. மதக்கலவரத்தை எப்படி உண்டாக்குறது, முஸ்லீம் வாக்குகளை தனக்காக எப்படி மாற்றிக்கிறது, கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை சிறுபான்மைக்கு இவங்கள தான் பாதுகாப்பு மாதிரி. நான் கேட்குறேங்க, அதிமுக காலத்தில் எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டாங்க? எந்த முஸ்லீமுக்கு இஸ்லாமியருக்கு தீவிரவாதி பட்டம் கொடுத்தாங்க? கிறிஸ்தவர்கள் எங்கே பாதிக்கப்பட்டாங்க? ஒன்று சொல்லுங்கள். சகஜமான வாழ்க்கை நடக்கும். அதாவது இனச்சண்டை, மதச்சண்டை, ஜாதி சண்டை இல்லாமல் கட்சியை நடத்திக்கிட்டு போவாங்க. ஆனால் சிறுபான்மையர்கள் நாங்கள் தான் வந்து எல்லாமே பண்ணுறோம், நாங்கள் தான் பாதுகாவலர்லாம் வந்து சொல்கிறோம். அதுதான் சொல்கிறேனே, நீங்கள் தாண்டா தீவிரவாதி முத்தரை குத்தனவங்கன்னு. நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது மட்டும் ஏன் குண்டு வெடிக்குது? மதக்கலவரத்தை உண்டாக்கத்தானே. மதக்கலவரம் இல்லாமல் நாங்கள் அமைதியான முறையில் தான் நாட்டை நடத்திக்கிட்டு போகிறோம். நீங்கள் எங்களை இந்தியா முழுக்கவே பாருங்கள், பிஜேபி மதக்கலவரம் இனக்கலவரம் எங்கன்னா நடக்குதா? சகஜமாக தானே போயிட்டுருக்கு. இந்த வகையில் இந்த இளைஞர்களோட வாக்கை எப்படி சம்பாதிக்கணும்? ஏன்னா நல்ல படித்தவங்களை வேட்பாளராக நிறுத்துவாங்க அதிமுக எப்போவுமே. புரட்சித் தலைவர் காலந்தொட்டு, புரட்சித் தலைவர் அம்மா காலந்தொட்டு இன்றைக்கி படித்த இளைஞர்கள் அரசியல் ஆர்வத்தோடு இருக்காங்க. இளைஞர்கள் இன்றைக்கும் இப்போ எனக்கு 5 பிள்ளைங்கம்மா. என் பிள்ளைங்களாம் இளைஞர்கள் தானே. அதிமுக விட்டு போயிட்டாங்களா? அதிமுகன்றது பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தில் 1000 பறவைகள் மரத்தில் உட்காரலாம், 1000 விலங்குகள் இளைப்பாறலாம், 1000 மனுஷங்க இளைப்பாறலாம். பெரிய ஆலமரம். ஒரு கொடி மேலே படரலாம். இப்படி தான் இந்த மரம் அதிமுகன்ற ஆலமரம். என்னுடைய பிள்ளைகள் அதே மாதிரி அதிமுக கட்சிக்காரங்க பிள்ளைங்கள்லாம் அதிமுகவில் தான் இருக்காங்க. நீங்கள் திமுக குடும்பம்னு ஒன்று பாருங்கள். ஒருத்தன் வந்து இதில் இருப்பான், பிசிகாவில். ஒரு பையன் வந்து திமுகவில் இருப்பான், ஒரு பையன் அதிமுகவிலையும் இருப்பான். ஆனால் அதிமுகக்காரன் யாரும் அப்படி கிடையாது. சில புல்லுரிகள் ஓடி போயிட்டாங்க, அவங்கள களை எடுத்தாச்சு. ஒரு 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 கூட்டம் போயில்லையே, அதிமுக தொண்டர்கள் கூட்டம் போயில்லையே. உதாரணத்துக்கு செங்கோட்டையன் போனார். அன்னைக்கு வந்து ஒரு பெரிய மாசா எல்லாருமே ரிசைன் லெட்டர் கொடுத்தாங்க. அடுத்த நாளே அந்த ரிசைன் லெட்டர் வாபஸ் வாங்க, ஐயா மன்னிச்சிங்க,
நாங்கள் உங்கள் கட்சியில் இணைஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடியார்கிட்ட சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து எல்லாம் கட்சியில் சேர்ந்துட்டாங்க. அதனால் இது வந்து அதான் மாய்மாலம். இப்படி ஊடகங்கள்லாம் பத்திரிகையெல்லாம் அதிமுகலேருந்து இன்னும் சில பேர் போகிறதா சொல்கிறாங்களே சார். சொல்லிக்கிட்டே இது சொல்லிக்கிட்டே தானே இருக்கீங்க. யார் போனது? 6 பேர் போவாங்க. எந்த 6 பேர் போனாங்க? ஒரே ஒரு செங்கோட்டையன். மனோஜ் பாண்டே எங்ககிட்ட புந்து போல, அவர் தனி அணி. அது ஓபிஎஸ் 0 பன்னீர்செல்வங்கிட்ட அவன் போயிட்டான். ஒருத்தர் போனார்னா ஒரு முஸ்லீம், அவர் அன்வர் ராஜா, அவர் பேர் என்ன, நல்ல பேருங்க, தலைமை பொறுப்பில் இருந்தார், அவர் மட்டும்தான். வேறு யார் போயிட்டாங்க? இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவில் இருந்து போன 11 பேர் திமுகவில் மந்திரியாக இருக்கான். முக்கிய பொறுப்பாளர் மந்திரி திமுகவில் யாருமே கிடையாதா? திமுக இருக்க அந்த என்னடான்னு ஒரு சூடு சொரணை இருக்காதா? வெக்கமான இருக்காதா? நம்ம கட்சியில் உடச்சி பாடுபட்டவன் எத்தனையோ பேர் இருக்கான். அதிமுகலேருந்து வந்தவன் எல்லாம் மந்திரியாக இருக்கான். அப்போது ஒரு மந்திரி சபையை நிர்ணயிக்க எங்கிட்ட பாடம் படித்து போனவங்க தான் உன்னுடைய திமுகவில் இருக்கிற மந்திரிகளும். அதை முதல்ல திருடுகள் முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கி இவங்க போய் இணைஞ்சிட்டாங்க. அதிமுகவில் சில பேர் போவாங்கன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா பேச்சுமா, இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் கிடையாது. அப்படி ஒருத்தர் போயிட்டதால, அப்படி போனாலும் ஒரு சிலர் போனதால் ஒரு கும்பல் போகாது, ஒரு கூட்டம் போகாது, தொண்டர்கள் போக மாட்டான். இது தொண்டர்களால் ஏற்பட்ட இயக்கம், புரட்சித் தலைவருடைய இயக்கம். அதனால் இதை பற்றி இந்த கேள்விக்கு இடம் கிடையாது. திமுக வந்து தீய சக்தி, தாவேகா வந்து தூய சக்தின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருக்காரு. இது வந்து அதிமுகவோட குரல் தானா? எப்படி எடுத்துக்கலாம் இதை? அது புரட்சித் தலைவர் சொன்னார், இந்த தீய சக்தியை அழிக்கணும், திமுகன்ற தீய சக்தியை அழிக்கணும் அப்படின்னு. அதுக்கு தொடங்கப்பட்டது தான் அதிமுகன்னு சொன்னார். அதே வார்த்தையை அம்மா சொன்னாங்க, இந்த தீய சக்தியை நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் சொல்லி புரட்சியில் அம்மாவும் சொன்னாங்க. புரட்சியில் சொன்ன சட்டமன்றத்தில், நான் ஆட்சியில் இருக்கும் பொழுது நானோ என்னுடைய குடும்பத்தாரை சேர்ந்தவங்களோ 1 சென்ட் இடம் வாங்கி இருந்தால் நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நான் ஆட்சியை கலைக்க தயார், கட்சியை கலைக்க தயார்னு சொன்னார். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவனால், ஒரு சித்தரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமாக புரட்சி அனைத்து இந்திய அதிமுக. இதுக்கு அழிவு. இப்போ இவர் சொல்கிறார், அம்மா சொன்னதையே, தலைவர் புரட்சி தலைவர் சொன்னதையே தீய சக்தி, தீய சக்தின்னு நாங்கள் என்ன சக்தி, தூய சக்தின்னு. ஒரு எம்பி கூட ஆகலை, ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை, ஒரு எம்பி எம்எல்ஏ கூட ஆகலை. நீ மக்களுக்காக என்ன போராடின? இன்றைக்கி வந்து ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, செவிலியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, அதே மாதிரி இபி மின்சார ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, போக்குவரத்து கழக ஆளுங்க போராட்டம் நடத்துகிறாங்க. எந்த போராட்டத்துக்கு நீ ஆதரவு தெரிவித்து கூட இருந்து போராடின? நித்தியம் நிதமும் போராடுது ஒரு மாவட்டம் வாரியாக அதிமுக ஒரு பிரச்சனைக்காக. காவேரி நதி நீருக்காக பிரச்சனை இருக்குது. நீ எந்த பிரச்சனைக்காக நீ போராடின? உனக்கு தீய சக்தின்னு நீ சொல்லிக்கிற. அறிக்கையெல்லாம் விடுறாங்களே சார்? அறிக்கை விட்டு வீட்டில் பனையூரில் படுத்துக்கிறதா? இல்லை உயரமான பஸ்ஸில் ஏறி ஒரு 1/2 மணி நேரம், இப்போ தான் 1/2 மணி நேரம், இதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் 15 நிமிஷம் 2-3 கூட்டம் பேசுனீங்க. இதுவா? வீட்டில் உட்காந்து அறிக்கை எழுதிட்டா போதுமா? மக்கள்கிட்டேருந்து போராட்டம் நடத்தணும், மக்கள் கூட இணைஞ்சி போராட்டம் நடத்தணும். 41 பேர் செத்து போயிட்டாங்க. புறவாசல் வழியாக ஓடுற திருச்சி விமான நிலையத்திலையும் மதுரை விமானத்திலையும் எல்லா பத்திரிகையாளர்களும் கூப்பிட்றாங்க, கண்டும் காணாமல் ஓடி போகிற. ஒரு வீட்டில் இழவு நடந்தால், மரணம் நடந்தால் அந்த வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிப்பாங்க. நீ பனையூர் பங்களாவுக்கு கூப்பிட்டு மகாபலிபுரத்தில் ஒரு இதில் அரங்கத்தில் அவங்களுக்கு உதவி செய்கிறதோ, அவங்ககிட்ட வருத்தம் தெரிவிக்கிறதோ சொன்னால், யாரையாவது செத்து போயிட்டவங்கள கூப்பிட்டு யாராவது வருத்தம் தெரிவிப்பாங்களா? அவங்க போய் வருத்தம் தெரிவிப்பாங்களா? அப்போ நீ முதுகெலும்பு இல்லாதவன். நீங்கள் விஜயை பாருங்கள், இது வரைக்கும் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காரா? தொடர்ச்சி இனிமேல் தான் சார் கொடுப்பாங்க, இப்போ தானே வந்திருக்காங்க. ஏன் 2 வருஷமாக வந்துட்டுன்னு சொல்கிறீங்களே?
நீங்கள் தானே சொல்கிறீங்க. பத்திரிகையாளரை நேரடியாக சந்திக்கட்டும், பத்திரிகையாளர் கேட்கறதுக்கு அவர் முறைப்படி பதில் சொல்லட்டும். நீங்கள் எடப்பாடியை கேளுங்க. புரட்சித்தலைவர் அம்மா, புரட்சித்தலைவர் அம்மா, எடப்பாடியார் எந்த நிமிஷம் எந்த கேள்வி கேளுங்க. அவங்க பேட்டி கொடுக்குறாங்களா இல்லையா, அறிக்கையும் வெளியிடுறாங்களா இல்லையா, மக்கள் கூட இணைஞ்சி மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்களை போராட்டத்தில் கலந்துக்க சொல்லி விடுறாரா இல்லையா? நீ இது வரைக்கும் எந்த மக்களுக்காக போராடின? மாவட்ட பொறுப்பாளர்களே இப்போ பிரச்சனையில் இருக்காங்க சார். எந்த கட்சியில்? தாவேக்கால தான். தாவேக்கால ஏங்க எல்லாம் அதாவது விசில் அடித்தான் கொஞ்சங்கன்னா புரட்சி தலைவர்கிட்ட வந்துடுவாங்க. புரட்சி தலைவருக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து எம்எல்ஏவா, திமுகவோட பொருளாளராக இருந்து திமுகவை வளர்த்தெடுத்து அண்ணா கருணாநிதியை முதலமைச்சராக்கி அதுக்கப்புறம் சில தீங்கால வேறு இயக்கத்தை ஆரம்பித்து அதை உருவாக்கி அதுக்கு முன்னாடி எம்எல்சியாக திமுகவில் இருந்து அந்த கட்சியோட பொருளாளராக இருந்து அவர் ஆரம்ப காலத்துலேருந்து மக்களுக்கு உதவி செஞ்சு இப்படி வந்தவங்க புரட்சி தலைவர். இது வெறும் வெட்டி கூட்டம், வீணா போன கூட்டம். ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்குறா பாருங்க எப்படி. நான் வந்து தாவேக்கா, விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் குடும்பத்தில் 9 பேர் இருக்காங்க, 9 பேரும் ஓட்டு போட சொன்னால் ஓட்டு போடலாம், அவங்களுக்கு விஷம் வச்சு சாகச்சு. இதுவா நீ படிப்பிக்கிறது என்ன, நீ சொல்லி கொடுக்கறது என்ன? மக்கள்கிட்ட புரட்சி தலைவரோட ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார். ஆனால் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ பாலிடிக்ஸ் பக்கம் திரும்புறதே வந்து விஜயால தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே. அதுக்கப்புறம் இப்போ இளைஞர்கள், அதுக்கு முன்னாடி இளைஞர்கள் அரசியல் ஈடுபடாமல் இருந்தாங்களா? இது வந்து ஒரு சினிமா ஸ்டார், நல்ல ஸ்டார், அதாவது பொருளாதார ரீதியில் எக்கனாமிக்கல் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீ பணம் சம்பாரித்து கொடுக்குற ஸ்டார் தான். அப்போ ரசிகர்கள் கூட்டம் இருக்கத்தான் செய்யும். ஒரு திரையில் பார்த்த ஒரு நட்சத்திரத்தை, ஒரு நடிகரை தரையில் பார்க்கும்போது நம்ம பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறவங்க தான். இப்படி இதெல்லாம் வந்து ஓட்டாக மாறிடுன்றது ஒரு குருட்டு கணக்கு, திருட்டு கணக்கு போடவே கூடாது. இன்றைக்கி உதாரணத்துக்கு தென்சென்னை மாவட்டத்தில் யாருங்க இருக்காங்க? விஜய் ஒரு ஆளை அறிவிக்க சொல்லுங்கள். ஃபெமிலியரான ஆளா, மக்கள் கூட தொடர்பில் உடைய ஆளா, யாராவது ஒருத்தரை காட்டுங்க. இப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்காங்க. அதனால் விஜயாலேயோ அந்த திருட்டு கணக்கு, குருட்டு கணக்கு போகிறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, சும்மா பேச்சு. அதெல்லாம் அவங்களுக்குள்ள சண்டை வரத்தான் செய்யும், அடிச்சுக்குவானுங்க. ஏன்னா ஒரு பக்குவம் இல்லாதவங்க. எம்ஜிஆர் அப்படி இல்லை, தொண்டர்களெல்லாம் பக்குவப்படுத்தினார். திரைப்படம் மூலமாக மக்களுக்கு நல்லதை சொல்லி, புரட்சி தலைவர்னால் சிகரெட் பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், அம்மானா ஒரு பாசத்தை காட்டணும், குடும்ப பாங்கோட இருக்கணும் சொல்லி ஒவ்வொரு படமும் ஒரே கருத்து. வந்து அப்படி இல்லையே, வந்து அப்படியே கிடையவே கிடையாது. அதனால் குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, ஆடுறது, பாடுறது, இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட். இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து இந்த ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கிறதால திரையில் பார்த்தவனை தரையில் பார்க்குறோமேன்னு சொல்லிட்டு வந்து போகிற கூட்டம் தானே. இது ஓட்டாக மாறுற விஷயமே கிடையாது. இதெல்லாம் அச்சப்பட தேவையே இல்லை. ஓகே சார். இப்போ வந்து எஸ்ஐஆர் நடந்து முதல் வாக்காளர் வரைவு பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. 1 கோடி நபர்களை வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க சார். இப்போது 234 தொகுதியில் 96 லட்சத்துலேருந்து 1 கோடி வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. முதல்வர் தொகுதியில் மட்டும் 2021 இதை மட்டும் கையில் வச்சு படிச்சுக்கிறேங்க. 2021 மொத்த வாக்காளர்கள் 2,68,286. எஸ்ஐஆர் நீக்கிறது இப்போது 1,03,812. மீத வாக்கு வந்து 1,64,474 நீக்க போக
பதிவான வாக்குகள், அதாவது 2021 அப்போ 2,68,286, நீக்கம் வந்து எஸ்ஐஆர் 1,03,812, மீதி போக 1,64,474 வாக்குகள் தான். 5 வருஷத்தில் 10,000 பேர் போட்டோம். 1,54,000 சில்லற ஓட்டு தான். ஆனால் பதிவான வாக்குகள் 2021 1,71,859 வாக்குகள். பதிவு ஆகாதவை வந்து 96,427. அப்போ அங்கே என்ன குழப்படி நடந்தது புரிஞ்சுக்கிட்டீங்களா? பதிவு ஆகாதவையே 96,000 சில்லற, இப்போ நீக்கம் 1,03,000 சில்லற. அப்போது அங்கே நடந்த முறைகேடுகள் என்ன யோசிச்சு பார்க்கணும். கள்ள வாக்க திருநவன் உயிரோட வந்துடுவான். ஒரே, அதாவது நம்ம நிர்மலா சீதாராமன் கூட சொன்னாங்க பாருங்கள், கொளத்தூர் தொகுதியில் ஒரே அட்ரஸில் 600 சில்லற ஓட்டு இருக்குது, ஒரு பாகத்தில் 4,000 சில்லற ஓட்டு இருக்குது நீக்கப்பட வேண்டியவை அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். அப்போது நீங்கள் என்ன முறைகேடு பண்ணீங்க அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அடுத்தது உதயநிதி சேப்பாக்கம் தொகுதி. அதில் பார்த்தீங்கன்னா 2,26,762 ஓட்டு. உதயநிதி வாங்கினது 93,285. கசாலி பிஎம்கே 23,930. முகமது கத்ரியல் ஐஜேகே 4,096 ஓட்டு வாங்கியிருக்காரு. ராஜேந்திரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1,873. நாம் தமிழர் 9,193 ஓட்டு. டோட்டல் ஓட்டு வந்து 2,26,762 ஓட்டு. எஸ்ஐஆர் படி பார்க்கும்போது 89,241 ஓட்டை நீக்கிட்டாங்க. மீதி இருக்குது 1,37,521 ஓட்டு. இதில் வந்து டோட்டல் பண்ணி பார்க்கும்போது 1,32,377 ஓட்டு போலாயிருக்கு. அப்படி இருக்கும்போது நீக்கம் 89,000 சில்லற, பதிவான வாக்குகள் 1,32,000 ஓட்டு, மீதி இருக்குது 94,385 ஓட்டு தான் அந்த தொகுதிக்குள்ளேயே இருக்குது. இப்போ கணக்கு எடுத்திங்கன்னா 10,000 பேர் செத்து போட்டவன் போயிட்டவன் வந்து, அப்போ வெறும் 80. ஆனால் உதயநிதி வாங்கினது மட்டும் 93,000. அப்போ அங்கே நடந்த முறைகேடு என்ன? அதாவது 2026 தேர்தலில் இது எதிரொலிக்குமா சார்? நிச்சயமாங்க. அதனால்தான் முதல்வர் ஒளராரு ஸ்ரீன்றார், எஸ்ஆர்ஐ என்றார். எஸ்ஐஆர் சார்ன்னும் போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஞானசேகரன், அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன், அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஒரு 5 போலீஸ்காரன் சேர்த்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஊர் என்ன பேருமா சிவகங்கை கிட்ட அஜித்குமார் என்ற வாலிபனை 5 போலீஸ்காரங்க அடிச்சே கொண்டாங்க. அடித்து திருப்புவனம் அடிச்சே கொண்டாங்க. அடித்து கொண்டதுக்கு ஒரு லேடி காரணமாக இருந்தாங்க. அந்த லேடிக்கு தலைமைச் செயலகத்தில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி, அந்த சார் யார்? இந்த சார்ன்ற அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருடு அந்த எம்எல்ஏவே ஈடுபட்டிருக்கார். அங்கே செக் பண்ண போனால், அதாவது நம்ம நெசவாளர்கள் வறுமையில் ஈடுபட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போனால் கிட்னி திருடி பண்ணியிருக்காங்க. எத்தனை கிட்னி திருடி? அந்த சார் யார்? சார்ன்ற பயம் அவருக்கு வந்துட்டு எஸ்ஆர்ஐன்னு சொல்கிறார். ஸ்ரீன்னும் போது எங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வருதுன்னா, முன்பு ஒரு காலத்தில் கருணாநிதி காலத்தில் செய்தி வாசிப்பாளர் நம்ம இதில் இருந்தாங்க. அந்த அம்மா பேர் நல்ல பேருமா, நல்ல ஞாபகம் இருந்து. அந்த அம்மா மவுண்ட் ரோடில் பட்ட பாடு என்ன, துணி இல்லாமல் ஒன்றாங்க அப்படி கேள்விப்பட்டிருக்கோம். அதில் தான் ஒன்று அடித்தே வாயை கோண வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. எங்கள் மாவட்ட செயலாளர் பாலகாங்க சொல்லியிருக்கார் அதோட விஷயத்தை. பாத்திமா பாபு, இப்படி எத்தனை பெண்கள் உன்னால் சீரழிக்கப்பட்டாங்க முதல்வருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கதையே இருக்குது. அதனால் என்ன கேட்டீங்க? அந்த கேள்வியை பார்த்துட்டேன். எஸ்ஐஆரை பற்றி நல்ல ஒரு திட்டம். 20 வருஷத்துக்கு அப்புறம். இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் 92
1992லேருந்து வரிசையாக எந்தெந்த வருஷம் எஸ்ஐஆர் கணக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக 2003 2004 அப்போ திமுக ஆட்சி. அப்போ கணக்கெடுப்பு நடத்தினாங்க 2002 2003 2004. அப்போ கணக்கெடுப்பு நடத்தினாங்களே, அப்போ எஸ்ஐஆர் பற்றி பயம் இல்லையா? 20 வருஷம் கழிச்சு இப்போ எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6 கோடியே சில்லற பேர் வாக்காளர்கள், இப்போ 5 கோடியே. மீதி இப்போ 96,000 வாக்குப்படிவம் போயிருக்கு புதிய வாக்காளரை சேர்க்கறதுக்கு. எஸ்ஐஆரை பற்றி நமக்கு என்னம்மா? நாடு இப்படி எல்லாம் இருக்குதுன்னு எஸ்ஐஆர் படிவம், எஸ்ஐஆர் நீக்கல் இதெல்லாம் நாட்டுக்கு தேவையான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடியது தான். இவருக்கு பயம்னா, ஏன்னா கள்ள ஓட்டு நம்பி தானே திமுகவே இருக்குது. இனிமேல் எப்படி கள்ள ஓட்டு பதிவு பண்ணுறதுன்ற மனக்குமுறல் அவங்களுக்கு. அதோட வெளிப்பாடு தான் முதல்வருடைய பெனாத்திட்டு இருக்காரு பாருங்க. எதையாவது ஒழுங்காக பேச தெரியுதா? எப்படி இப்படிப்பட்ட ஒரு முட்டாள் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்குமே சொல்லிட்டு பொதுமக்கள், ஏன்னா அவர் ஒன்றுமே தெரியாதுங்க, ஒரு மரமண்ட பொம்மை முதல்வர். இப்படிப்பட்டவரையா தேர்ந்தெடுப்பாங்க மக்கள்? தலையாக உலக நாடாக காரி துப்புது. ஏன்னா வேறு ஒன்றும் இல்லைம்மா. இத்தனை ஆண்டு காலம், அதாவது தேர்தல், அதாவது சுதந்திர காலத்தை தொட்டு தேர்தலை சந்திக்கும் போது தமிழ்நாடு வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி. இப்போ மேலே 5.25 லட்சம் கோடி இந்த 4 ஆண்டுகளில். எடப்பாடியார் 4.5 வருஷம் ஆண்டார், அப்போ கூட கடன் வாங்கலை. இப்போ அத்தனை கோடி கடன் வாங்கிறேன். எங்கடா போச்சு? எங்கடா போட்டிங்க? அவங்கள பற்றி ஈடி வருது. எத்தனை அமைச்சர்கள் உள்ளே போக போகிறான் பாருங்கள். நேரு 888 கோடி, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் வைக்கும்போது 2 லட்சத்தி சில்லற பேர் எழுதுகிறாங்க. 2568 பேர் இன்னும் செலெக்ஷன் ஆகிறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காம செப்பரேட்டாக, அதாவது நேருவோட தம்பி ரவிச்சந்திரன், ஒரு பேர்லாம் மறந்துட்டேன், போன பேட்டியில் சொல்லியிருக்கேன். இவங்கெல்லாம் லஞ்சம் வாங்க ப்ரூஃப் வேறு எதுவோ கண்டுபிடிக்க போவ இது கிடைக்குது, ப்ரூஃபாக கிடைக்குது. இப்படி ஒவ்வொரு மந்திரி மேலேயும் ஏகப்பட்ட புகார்கள் உண்டு. ஏம்மா ஒன்றும் வேண்டாம், மதக்கலவரத்தை உருவாக்குறாங்கன்றதுக்கு நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். ஒரு 10 பேர் போய் விளக்கேற்றிட்டு வந்திருக்கு போகிறான். 10 நிமிஷம், அரை மணி நேரம் விவகாரமாக அது. இன்றைக்கி இவ்வளோ பூதாகரமாக ஆக்கி வச்சுருக்கேன். பொன்மாணிக்கவேல் அங்கே பேட்டி கொடுக்குறாரு. ஸ்டாலின் எங்கே நிற்கிறாரோ அங்கெல்லாம் நான் பிரச்சாரம் பண்ணுவேன், எதிர்த்து நான் குரல் கொடுப்பேன்னு. பொன்மாணிக்கவேல் நேர்மையான அதிகாரி. அந்த ஜட்ஜை நீக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுற? பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஜனாதிபதிக்கிட்ட லெட்டர் கொடுக்குறீங்க. உலக நாடுகள் சிரிக்க மாட்டாங்களா? உங்களுக்கு என்ன நாட்டு நடப்பே தெரியாதா? ஒரு ஜட்ஜை நீக்கிறதுக்கு எங்கன்னா எம்பிக்கு லெட்டர் கொடுப்பாங்களா? இது எவ்வளோ ஒரு அசிங்கத்தனமான வேலைம்மா. அதனால் எவ்வளோ குற்றம் குறைகள் இதுக்கு. திமுக இன்றைக்கி வேண்டான்னு பொதுமக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. அண்ணா திமுக தான் ஆட்சிக்கு நல்லது, பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடியது. இப்போது பொங்கலுக்கு எடப்பாடியார் சொல்லிட்டார், பொங்கல் தொகுப்பு உட்பட 5000 கொடுங்க. எடப்பாடியார் வற்புறுத்திருந்தால் தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கார். அதனால் நானும் இப்போ என்ன நினைக்கிறேன், கண்டிப்பாக கொடுப்பாங்க சார். ரகசியம்னு சொல்லிட்டாங்க சார். தொகுப்பு என்னன்னு கேட்டதுக்கு, பொங்கல் தொகுப்பு என்னன்னு கேட்டதுக்கு ரகுபதி அது ரகசியம், நாங்கள் கூடிய விரைவில் சொல்லுவோம் அப்படின்னு. அதுதான் சொல்கிறேம்மா, அதுதான் சொல்கிறேன். அந்த ரகசியத்தை நான் உடைக்கிறேன். என்ன ரகசியம்? தேர்தல் கிட்ட நெருங்கி போச்சு, என்ன 2-3 மாதம். இதை அந்த தொகுப்பு கொடுக்குறாங்க பாங்க, பொங்கல் தொகுப்பு 5000 கொடுக்கலாம், 10,000 கூட கொடுக்கலாம். ஒழுகுன வெள்ளம் இல்லாமல் ஒழுங்கான வெள்ளமாகவும் கொடுக்கலாம். ஒரு அடி கரும்பு கொடுத்து போல ஒரு முழு கரும்பு எடப்பாடியார் கொடுத்த பாருங்க, அது மாதிரியே கொடுக்கலாம். ஏன்னா தேர்தல் நெருங்கி போச்சு. தேர்தல் பொங்கல். தேர்தல் கரெக்டாக சொன்னீங்க, தேர்தல் பொங்கல். அதனால் இந்த தடவை அந்த ரகசியம் வேறு ஒன்றுமே கிடையாது. எடப்பாடியார் சொல்லிட்டார் 5000 கொடுங்கன்னு, அதை தான் கொடுக்க போகிறீங்களா? அதுக்கு மேலேயும் கொடுப்பீங்க. ஏன்னா தேர்தல் வாக்கு நம்பி. ஆனால் மக்கள்
உங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பணம் வந்து பணம் கிடையாது. அறிவாலயத்திலேருந்து பணம் கொடுக்கல, கருணாநிதி வீட்டிலேருந்து பணம் கொடுக்கல. எத்தனை லட்சம் கோடி சேர்த்து வச்சுருக்க? ஒரு குடும்பம் பிழைக்கிறதுக்கு எவ்வளோமா தேவை? மேலே 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 கொள்ளை அடிச்சுட்டு இருக்கீங்களே. இது வந்து நிச்சயமாக நிலைக்காதுமா, நிச்சயம் நிலைக்காது. அந்த திருப்பரங்குன்றம் அந்த 10 நிமிஷம் போய் விளக்கேற்றிட்டு வந்திருக்கலாம். அதை வந்து அங்கே இருக்கிற முஸ்லீம்க நாங்கள் எதிர்ப்பே தெரிவிக்கலையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் அண்ணன் தம்பிங்களா, மாமா மச்சானா பழகிட்டு இருக்கோம். பரணி சுந்தரம் ஒருத்தர், இப்போது பூர்ணச்சந்திரன், இப்போது அவருக்கு சொல்கிறாரு, எங்கள் குடும்பமே திமுக குடும்பம். அந்த அம்மா கூட இருந்து பொன்மாணிக்கோயில் பக்கத்தில் பேட்டி கொடுக்குறாங்க. எங்கள் குடும்பமே திமுக குடும்பம், நாங்களாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஆனால் இந்த தீபம் தான் மதுரையை சுற்றி அந்த வெளிச்சம் தெரியும், நாங்களாம் சந்தோஷப்படுவோம். முருக பக்தன் என் பையன், அவன் இந்த மாதிரி டீ குளிச்சிட்டான். ஏண்டா 65 பேர் கள்ளக்குறிச்சியில் செத்தான் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு. அதுக்கு போய் உடனே 10 லட்சம் கொடுக்க தெரியுது. அங்கே போய் இன்னும் அந்த மக்களை சந்திக்க போல அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு கரூரில் 41 பேர் செத்தா ஒன்று. முதலமைச்சர் நைட்டோட நைட்டாக ஓடுறாரு, அங்கே எல்லாருக்கும் 10 லட்சம் தராரு. உதயநிதி துபாய் போனவன் திரும்ப வந்து அவங்கள பார்த்துட்டு உடனே ரிட்டர்ன் கிளம்புறான். அரசியல் பண்ணுறாங்க. எல்லாம் உயிர் தானே சார்? பொதுமக்கள் உயிர் எல்லாமே உயிர் தானம்மா, எல்லாம் உயிர் தானே. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இப்போ செத்து போன உயிராது, அது எப்படி அந்த உயிரை உயிர்னு சொல்லுவீங்க? விவசாய நிலத்தில் போகிறான், கரண்ட் ஷாக் அடிக்கி இடித்து சாவறான், அது உயிர். ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இபி டிரான்ஸ்ஃபார்மர் மேலே யாரும் ஷாக் அடித்து சாவறான், அவனுக்குலாம் 2 லட்சம். இடிச்சு ஒரு 3-4 பெண்கள் செத்தாங்க, 2 லட்சம். கள்ளச்சாராயம் காய்ச்சனவனுக்கு 10 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு 10 லட்சம். வேங்கை வயல் பீ தண்ணி, மழை தண்ணி, தப்பாக சொல்ல நினைக்காதுங்க, மழை தண்ணி குடித்தான், அது எது இருக்குது கண்டுபிடிக்க முடியல. என்னம்மா இது நம்ம இதை வந்து பொதுமக்கள்கிட்ட எங்களை மாதிரி ஆட்கள், கட்சிக்காரங்க எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும். பொங்கல் தொகுப்பு கொடுப்ப வாங்குவாங்க, ஓட்டை எப்படி போடணும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பாடுபட்டது போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய உயர்வு இருக்குமா, திமுக கிட்ட பெரிய நாட்டை முன்னேற்றிருக்காங்க, நல்ல உயரமான நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. எந்த இதுன்னு நான் சொல்லட்டுங்களா? திமுக வியக்க வைத்த 4 வருட சாதனை பட்டியல்: மின்சார கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, எல்லாம் உயர்வு பாருங்கள் திமுக ஆட்சியில். சாராய வரி உயர்வு, தொழில் வரி உயர்வு, போக்குவரத்து அபராத தொகை உயர்வு. 100 ரூபாய் இருந்த ஹெல்மெட்டு அபராதம் ஸ்டாலின் ஆட்சியில் 1000 ரூபாய். கந்து வட்டியோடு மிஞ்சி போச்சு பாருங்கள். அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, எல்லாம் உயர்வு தான். திமுக குடும்பங்களின் சொத்து மதிப்பு உயர்வு, போதைப்பொருள் கஞ்சா விற்பனை உயர்வு, ரவுடிகளால் பொதுமக்களின் உயிர் பலி உயர்வு, சாராய விற்பனை உயர்வு, நில அபகரிப்பு உயர்வு, லஞ்ச ஊழல் உயர்வு, பஸ் கட்டண விலை உயர்வு, பால் விலை உயர்வு, ஒரே டைமில் 12 ரூபா, பருப்பு அரிசி விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, கட்டுமான பணிகள் விலை உயர்வு, பொருட்களின் விலை, சாலை வரி உயர்வு, டோல்கேட்டு சொன்னாங்க யார்? கனிமொழி. திமுக ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக எல்லா டோல்கேட்டை எடுத்துட்டிங்களா? சாலை வரி உயர்வு, படித்த இளைஞருக்கு வேலை இழப்பு உயர்வு, இளம் விதவைகளின் எண்ணிக்கை உயர்வு. கனிமொழியே சொன்னாங்க. இப்போ வந்து சாராய கட்சின்னு இது நடக்குது, எடப்பாடியார் ஆட்சி நடந்து அடுத்த எலெக்ஷன் 2021, அதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது. இது வந்து நாங்கள் வந்தால் எங்கள் ஆளுங்களே சாராய கம்பெனி நடத்தினா அதெல்லாம் இழுத்து மூட சொல்லுவார். ஒரே கையெழுத்தில் சாராய உற்பத்தி இங்கே இருக்காது,
ஏன்னா இங்கே இளம் பெண்கள் விதவைகள் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. அதனால் இது அவங்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியல, தனக்கு வேண்டிய பொருட்கள் வாங்கிக்க முடியல. அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சாராயத்தை எடுத்துடணும். எடுத்தீங்களா? சாராய விற்பனை உயர்வு, இளம் விதவைகள் உயர்வு, அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியிடப்படும் திரைப்படங்கள் எண்ணிக்கை உயர்வு, சன் நெட்வொர்க், கலைஞர் நெட்வொர்க், அனைத்து மொழிகளின் சேனல்கள் எண்ணிக்கை உயர்வு. திமுக ஆட்சியில் அதிக இந்து கோவில்கள் இடித்தது உயர்வு. டிஆர் பாலு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறான். அவன் சொல்கிறான் பாருங்க, நான் எத்தனையோ சரஸ்வதி கோயிலை இடிச்சிருக்கேன், நான் எத்தனையோ காளி கோயில் இடிச்சிருக்கேன், நான் எத்தனையோ லட்சுமி கோயில் இடிச்சிருக்கேன், நான் எத்தனையோ சிவன் கோயில் விஷ்ணு கோயிலாம் இடிச்சிருக்கேன், ஏறக்குறைய 500 கோயிலுக்கு மேலே நான் இடிச்சிருக்கேன். என்ன ஒரு தைரியம் இருந்தால் நீ சொல்லுவேன்? ஒரே ஒரு மசூதி மேலே நீ கை வச்சிட முடியுமா? இந்துக்கள் சொத்தான நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலோட சொத்து சாந்தம் சர்ச்சு இருக்கிற இடம், அந்த இடத்த இடித்து இந்து அறநிலையத்துறை ஒப்படைக்க முடியுமா உங்களுக்கு? என்ன ஒரு இருமாப்பு இருந்தால், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கம் அதிமுக, இனத்துக்கு அப்பாற்பட்டது, ஜாதி மதம் எதுக்குமே அப்பாற்பட்டது அதிமுக. ஆனால் இத்தனை கோயிலை நான் இடிச்சேன்னு தைரியமாக சொல்கிறேன்னா, அப்போ இந்துக்கள் எல்லாம் இழிச்சவாயர்களா, முட்டாள்களா, பகுத்தறி இல்லாதவங்க நினச்சிக்கிட்டிங்களா? காலம் முடிஞ்சு திமுகவோட முடிவுரை எழுத ஆரம்பித்தாச்சு. இந்த 2026 முடிவுரை எழுதிய காலம் வந்தாச்சு. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய எடப்பாடியாரின் வெற்றி பிரகாசமாக இருக்குது. அதை பார்த்து எங்கள் கட்சி தொண்டர்கள் வீறு நடை போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் கேட்டிங்கன்னா, 234 தொகுதியில் எடப்பாடியார் நிற்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தனை வேட்புமனு தாக்கல் பண்ணுறான், சாதாரண தொண்டை. இன்னைக்கு டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கடைசி நாள், ஏறக்குறைய 4000 சில்லற வாக்கு, அதாவது விண்ணப்ப படிவம், விருப்பு மனு விற்று தீர்ந்துருக்கு. அந்த எழுச்சியை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி அது? அதனால் எங்களுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்குமா, அதில் எங்களுக்கு சந்தேகமே கிடையாது. திமுகவை பற்றி நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா அதுக்காக நிறைய சொல்லலாம். உதாரணம் கேட்டிங்கன்னா, மாப்போ சிவஞானம், சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம், அதாவது நெய்வேலியில் நம்ம கிருபானந்த வாரியார் சொற்பொழிவு ஆற்றார். 1900 அது வருஷம் ஞாபகம் இல்லை, மாப்போசி சொல்கிறாரு. அவர் சொன்னது தான் இது, நான் சொல்லலை. கிருபானந்த வாரியார் சொற்பொழிவு ஆட்டுறாங்க. ஆற்றும் பொழுது திமுக காரங்க போய் அங்கே கலாட்டா பண்ணிடுறாங்க. ஆனால் கருணாநிதி என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் என்ற சாயம், எம்ஜிஆரோட தொண்டர்கள், எம்ஜிஆரோட ரசிகர்கள் தான் அப்படி பண்ணிட்டாங்க. எம்ஜிஆர், ஏன்னா கிருபானந்த வாரியார் வந்து உலகம் முழுக்க தமிழ் பிரசங்கம் பண்ணுறவர், தமிழ் மொழியை வளர்க்குறவர், புரட்சியாளருக்கு தமிழ் மொழி பற்று ஜாஸ்தி. அந்த வகையில் நெய்வேலியில் ஒரு கூட்டம் அது மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஒரு தனி கூட்டம் நடத்த சொல்கிறார் நம்ம கிருபானந்த வாரியாரை வச்சு எல்லா செலவும் புரட்சி தலைவரையை பார்த்து அவருக்குரிய பாதுகாப்பு கொடுத்து, இது நான் இல்லை அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்ட உடனே கிருபானந்த வாரியார் அவருக்கு பொன்மன செம்பல்னு பட்டம் கொடுக்குறார். மனிதாபிமானம் பாருங்கள், மனிதநேயம் உள்ளவர்களுடைய கட்சியில் இது. இப்படி புரட்சி தலைவர் இந்த நினைவு நாளில் உங்களுக்கு சொல்ல போனால், மவுண்ட் ரோட்லங்க பிளாட்ஃபார்மில், நம்ம தேனாம்பேட்டை சிக்னல் பக்கத்தில் நினைக்கிறேன், பிளாட்ஃபார்மில் ஒரு சின்ன பெட்டி கடை ஒருத்தர் நடத்திட்டு இருக்கார். புரட்சி தலைவர் அமைச்சராக இருந்து கோட்டைக்கு போகிற வர வழி, இது முதலமைச்சர் போகிற வர வழியாச்சே அப்படின்னு அரசு அதிகாரிகள் வந்து அந்த கடையை எடுக்கிறதுக்கு உட்படுத்துகிறாங்க அவரை. இது போய் அவர் தோட்டத்தில், ராமாவரம் தோட்டத்தில் முறையிடுறார். இந்த மாதிரி நான் சின்ன பெரிய குடும்பம் எனக்கு இருக்குது, இந்த இடத்துல கடை நடத்திட்டு வரேன், என்னை காலி பண்ண சொல்கிறாங்க. முதலமைச்சர் அந்த கடையை காலி பண்ண வேண்டாம், அங்கே இருக்கட்டும்னு சொன்னால் அது குற்றமாயிடும். அதனால் எப்படி மதிநுட்பம் பாருங்கள் புரட்சி தலைவருக்கு.
திடீர்னு அந்த ரூட்டில் கோட்டைக்கு போகிறாரு. அந்த கடைக்கிட்ட வண்டியை நிறுத்த சொல்கிறாரு. அந்த கடைக்காரர்கிட்ட தோள் மேலே கை போட்டு பேசுகிறாரு. ஒரு முதலமைச்சர் பிளாட்ஃபார்மில் நடத்துகிற கடைக்கார ஷோல்டரில் கை போட்டு பேசுகிறாரு. எந்த அதிகாரினா கை வைப்பானோ? அவனுக்கு அந்த தொழில் நீயே நடத்திக்க. மனிதநேயம். அதே மாதிரி புரட்சித் தலைவி அம்மா பாய்ஸ் கார்டனில், இது தோட்டம் அது கார்டன், தமிழ் இங்கிலீஷோட தான். என்ன அங்கே வந்து அதே பிளாட்ஃபார்மில் ஒரு டீ கடை நடத்துகிறார். புரட்சி தலைவி அம்மாவோட முதலமைச்சரோட பாதுகாப்பு அந்த கடையை காலி பண்ண சொல்கிறாங்க. அவர் வந்து வழியிட அம்மாவை மடக்கி வணக்கம் சொல்லி, கடை மூடி இருக்குது, வணக்கம் சொல்லி அவர் குறைய சொல்கிறார் அம்மாக்கிட்ட. அம்மா சொல்கிறாங்க, அவங்களால எந்த பிரச்சனையும் கடை நடத்திட்டோம். மனிதநேயம் இருக்கணுமா? அதாவது இதுக்கு முன்னாடி பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. புரட்சித் தலைவி அம்மா புரட்சித் தலைவர் பிறந்த நாள் கொண்டாடுனதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், பிறந்த நாள் கொண்டாடினது கிடையாது. புரட்சித் தலைவி அம்மா பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களாக செய்யுங்க, என்னை வந்து பார்க்குறதோ எனக்கு பரிசுகள் கொடுக்குறதோ வேண்டாம். இதெல்லாம் அந்த வந்து பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களாக செய்யுங்கன்னு சொல்லி அறிவித்தாங்க. கருணாநிதியும் பிறந்தநாள் கொண்டாடினா என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் ஒரு 2 அண்டா இருக்குங்க. கட்சிக்காரங்க வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்போன்னு இப்படி குனிஞ்சா கழுத்தில் செயின் ஏதாவது போட்டுக்குவார். இப்படி கையில் மோதிரம் மட்டும் பிரித்து எடுத்து போட்டுக்குவார். இது கருணாநிதி வேலை. அதனால் கண்ணதாசன் சொன்ன மாதிரி அந்த வனவாசம் புத்தகம் எல்லாம் படித்து பொதுமக்களுக்கு அது பிரசுரம் பண்ணி கொடுத்தோம்னு வச்சுங்க, கருணாநிதி வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். இப்படி திமுகவை பற்றி நிறைய வரலாறுகள் இருக்குது, தீய வரலாறுகள். எவ்வளோ உயர்வு இப்போ சொன்னோம் பாருங்கள். அந்த உயர்வெல்லாம் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் பொதுமக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. மக்களை சுரண்டி பழிக்கிற ஆட்சி கிடையாது அதிமுக. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி. நன்றி சார்.